நம்மை பொறுத்த மட்டும் BLA 2 கூட்டம் போட்டு கரெக்டா காட்டி நம்ம பொறுத்த மட்டும் நம்ம வந்து இந்த ஆள் இல்ல அது இல்ல இது இல்ல கதை சொல்றவங்க எல்லாம் நம்ம வந்து வாய மூடணும்னா நம்முடைய பலத்தை காட்டணும். நம்மகிட்ட காசு இல்லாம இருக்கலாம், நம்மளை பொறுத்த மட்டும் காசு இல்லாம இருக்கலாம், பிரியாணியும் நாட்களும் சேர்த்து கொடுக்கறதுக்கு காசு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு வடை டீ கொடுக்கறதுக்கு காசு இருக்குல்ல, அதுக்காக நம்மளை பொறுத்த வடை டீலையாவது வட்டியை போட்டுவோம். அதனால நம்ம வடை டீல வட்டியை ஓட்டுவோம். அதனால எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து இது நடப்பது நம்முடைய தன்மானத்தை காப்பதற்காக. நம்முடைய தன்மானத்தை நம்மகிட்ட ஆள் இல்ல, காங்கிரஸ்ல ஆள் இல்ல சொல்ற யாருக்கா இருந்தாலும் திருப்பி சொல்ற அந்த பயம் இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவரிடம் சொன்னேன், நீங்க எந்த சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். எந்த இதா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வருதோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். இதை மட்டும் இதுதான் லட்சியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகணும். நம்முடைய லட்சியம் என்பது மதசார்பற்ற தமிழகத்தை மதசார்பற்ற தமிழகமாக காக்கணும். மதசார்பற்ற தமிழகமாக காக்கணும்னா நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நம்ம எல்லாரும் பாஜகவை எதிர்த்து நிற்பவர்கள். நம்ம எந்த நேரத்திலையும் நம்ம பாஜகவோட சமரசம் பண்ணாதவங்க. உன்னை மட்டும் வரலாறு படிச்சுக்கிறீங்க, அது கோட்சேல இருந்து ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து நம்மளுக்கு, சர்வர்கர்ல இருந்து ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து நம்மளுக்கு. நம்மளோட பஞ்சாயத்து நேற்று இந்த வரல. சைடு வாங்கிட்டு நம்ம போயிட்டு அந்த 3 கல்வியை தள்ளி வச்சுட்டா நாங்க வந்து எங்களோட கூட்டணி வச்சுக்கிறோங்க, அவர் நல்லவர் இவர் நல்லவர், அந்த கதையெல்லாம் கிடையாது. எல்லா பாஜக காரனும் கேட்டவன் தான். எங்களை பொறுத்த மட்டும் அது வாஜ்பாயா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, அத்வானியா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே குட்டையில உருண மட்டதான். எங்களை பொறுத்த மட்டும் மதவாதிகள் அவர்கள், மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள், அவர்களை எதிர்த்து நாங்க உயிரை கூட கொடுக்க ரெடியா இருப்போம். தமிழகத்தில் பாஜக வரவிடாமல் கால் ஊன்ற விடாமல் அவர்களை அழிப்பதற்காக என்ன தியாகத்தையும் காங்கிரஸ் கட்சி செய்யும் என்பதை மட்டும் சொல்லியிருக்கிறோம். இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில அண்ணன் பழனிசாமி போய் காலில் விழுந்துட்டாரு, அதனால அவர் கடக்காலி ஆயிடுச்சு. அண்ணன் தினகரன் போய் கையை நினைச்சிட்டாரு, அவரு கடக்காலி ஆயிப்போச்சு. அண்ணன் அன்புமணி போய் கையை நினைச்சிட்டாரு, கடக்காலி ஆயிடுச்சு. அங்கே வெறும் ஓட்ட பானை இருக்கு, அந்த பானையில தண்ணி ஊற்றி வச்சிருந்தா ஓட்ட பானை விழுந்துருச்சுன்னா தண்ணி எல்லாம் ஓடிட்டு வெறும் பானை மட்டும் வச்சிருப்பாங்க. அந்த கதையாத்தான் இருக்கு. தண்ணி எல்லாம் ஓடி போய் இந்த புது கட்சிக்கு போயிருச்சு, ஓட்டெல்லாம் புது கட்சிக்கு போயிருச்சு, வெறும் பானையை மட்டும் வச்சுக்கிட்டு பாஜக கூட்டணி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நம்மை பொறுத்த மட்டும் நாம் திமுகவோட கூட்டணியில பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு உரிய மரியாதை வேண்டும். நம்மை பொறுத்த மட்டும் நாம் கடந்த முறை 2021 தமிழகத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்றதுக்காக வந்தார். நம்மை பொறுத்த மட்டும் எல்லாரும் இரவு பகல் பாராமல் காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை பார்த்தோம். அதே மாதிரி நம்மை பொறுத்த மட்டும் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று 2019 சொன்னாங்க, 24 சொல்லல. அதனால நம்ம வந்து 24 யாருமே பிரதமர் சொல்லல. ஆனா நம்மை பொறுத்த மட்டும் யாரோ ஒரு பத்திரிகைக்காரர் போட்டிருந்தாங்க, ராகுல் காந்தி வந்து ஸ்வீட் பாக்ஸ் தன்னை பிரதமர் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கணும். அந்த அம்மையாரிடம் சொல்ல விரும்புகிறேன், ராகுல் காந்தி 24 பிரதமர் கேண்டிடேட் கிடையாதம்மா. 2000 நல்ல வரலாறு தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எல்லாம் அரசவை கவிஞர்கள், நீங்க எல்லாம் அரசவைக்கு ஜாலரா அடிப்பீங்க. ஆனா ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க, 24 ராகுல் காந்தி பிரதமர் கேண்டிடேட் கிடையாது. பிரதமர் கேண்டிடேட் யாருன்னே சொல்லாம போதுதான் ராகுல் காந்தி அவர்கள் உண்மையான அன்பு கொண்டவர் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீது. அதனாலதான் அவர் போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். அவருடைய அன்பை கொச்சப்படுத்தாதீங்க தயவுசெய்து. மற்றவர்களை போல ராகுல் காந்தி அவர்கள் வந்து நடிக்க தெரியாதவர், அவருக்கு நடிக்க தெரியாது. அவரை பொறுத்த மட்டும் உண்மையாக மக்களை நேசிப்பவர், உறவை பேணுபவர், நடிக்க தெரியாதவர். அவரை பொறுத்த மட்டும் உண்மையாக என்ன மனசுல படுதோ அதை சொல்லக்கூடியவர். அதனாலதான் அவருக்கு வந்து இவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, அவர் வீட்டை பறிச்சாலும் சரி, பதவியை பறிச்சாலும் சரி, அவரை வீடு இல்லாம ஆக்கினாலும் சரி, அவரை பொறுத்த மட்டும் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு காரணம் எந்த நேரத்திலும் மோடி, அமித்ஷா, RSS என்ற இந்த அமைப்புகளிடம் சரணடையாமல் தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம் ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். அவரை பொறுத்த மட்டும் அவருடைய நம்பிக்கை அவர் மட்டும்தான். அவருடைய தலைமையில இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் உழைப்போம். நம்மை பொறுத்த மட்டும் நமக்கு தேவையெல்லாம் மரியாதை, மரியாதை, மரியாதை. இதை தவிர ஒண்ணு வேணாம். உங்கள்கிட்ட காசு பணம்லாம் நாங்க கேட்கல, நாங்க கேட்கறதெல்லாம் மரியாதை தான். தயவு செய்து எங்களுக்கு மரியாதை கொடுங்கள் என்பதை மட்டும் தெரிவித்து உங்கள் அத்தனை பேரிடமும் நன்றி கூறி, நீங்கள் யாரும் காலையில இருந்து ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதனால உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்
பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் மீ டூ லவ் யூ தேங்க் யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல்ல போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.